பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சரி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். சட்னிக்கு காரத்துக்கான மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா காரமான மிளகாய். நம்ம வந்து பச்சை மிளகாயும் சேர்ப்போம். இப்போ இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பெல்லாரி வெங்காயம் எடுத்து இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கணும். நம்ம வீட்டில் முட்டைக்கோசு நீங்கள் சமைச்சிட்டு நம்ம கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னா அந்த முட்டைக்கோசை இது கூட கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து சட்னி செய்யலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நூக்கல் இருந்தாலும் இது கூட சேர்த்துடலாம். அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருந்தாலும் இதை சட்னி கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. அதனால் நான் மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம் வந்து ஒரு 1/4 பங்கு அளவுக்கு வதங்கி வரணும். அது வரைக்குமே நான் வந்து வதக்கி விடுறேன். இதை போல் நிறைய அளவில் செய்யும்போது இதை போல் நம்ம வீட்டில் மிச்சம் கடைசியாக கொஞ்சமாக காய் இருந்துச்சுன்னா அதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டு சட்னி செய்யும்போது பார்த்திங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இது நல்லா பிஞ்சு கத்திரிக்காய். இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இதை முன்னாடியே நம்ம கட் பண்ணி வச்சோன்னா கலர் மாறிடும். அதனால் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து வதங்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயை வெந்து வந்துடும் இருக்குது. நல்லா ஒரு பாதி அளவுக்கு கத்திரிக்காய் வெந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இது வந்து வேகணும். நம்ம இன்னுமே இதில் வந்து தக்காளியெல்லாம் சேர்க்கணும் இல்லையா? அந்த தக்காளியெல்லாம் சேர்த்து வெந்து வரதுக்குள்ள கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். அடுத்து இதில் ஒரு 10 போல் பூண்டு பல் சேர்த்துடலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நல்லா வந்து மீடியம் சைஸில் பழுத்து இருக்கிற தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி போல் இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து தக்காளியோட மேல் தோல் சுருங்கி வந்தால் போதும். அந்தளவுக்கு வதக்கி விட்டால் போதும். நான் அந்தளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், தக்காளியோட மேல் தோல் மட்டும் சுருங்கி வந்திருக்குது. இந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. வெங்காயம் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்குது. தக்காளியும் பார்த்திங்கன்னா மேல் தோல் சுருங்குற அளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இந்த பக்குவத்தில் நீங்கள் வதக்கி விட்டு சட்னி செஞ்சு பாருங்கள். நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இந்த புளியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு அந்த சூட்லேயே நம்ம ஒரு தடவை நம்ம கலந்து விட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக அதோடைய சூடு வந்து குறையிட்டோம். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம முதலே வறுத்து எடுத்து வச்சுருக்க மிளகாயை இதில் வந்து சேர்த்துடலாம். கம்ப்ளீட்டாக சூடு குறைஞ்சிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிடுறேன். கூத்துக்கு இதை மூடி போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியான அளவு இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். அடுத்து சட்னிக்கான தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வாசனையாக வறுபட்டு வரும்போது இதை சட்னியோடு சேர்த்துடலாம்.